இன்றைய இடைப்பிரோச்சனம் எல்லாரும் சுகமே. நாள் ஜூலை 30. நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமா இருக்கிறாயா? உன் புருஷன் சுகமா இருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமா இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள் சுகந்தான் என்று சொல்லி. 2 ராஜாக்கள் 4:26. மனச்சோர்வு நம் வாழ்வில் ஏற்படும் போது, வாழ்க்கை வீழ்ச்சியடைவது போல் தோன்றும் போதும், அல்லது ஒரு கடினமான சூழ்நிலையை சந்தித்து வருகிறீர்கள் என்றால், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடம் கேட்டால் உங்கள் பிரதியுத்தரம் என்னவா இருக்கும்? ஒரு சமயம் பழைய ஏற்பாடு கதாபாத்திரத்தில் ஒரு ஸ்திரீ தன் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக இல்லாத போது எல்லாம் சுகம்தான் என்று சொல்ல முடிந்தது. 11 ராஜாக்கள் 4:8. இந்த அனுபவம் குறித்து நாம் பார்க்க முடியும். தேவ மனுஷனை எலிசா தீர்க்கதரிசிக்கு காட்டின உபசரிப்பின் நிமித்தம் தேவ கிருபையால் பிள்ளை இல்லாதிருந்த சூனேமியால் ஒரு குமாரனை பெற்றாள். வாழ்க்கை நன்றாக இருப்பதாக தோன்றிய போது அவள் வீட்டில் சோகம் ஏற்பட்டது. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அவர்களுடைய நேசகுமாரன் மரித்து போனான். அவள் மனநிலையை சற்று யோசித்து பார்ப்போம். குழந்தைக்காக சூனேமியால் வேண்டுதல் செய்யவில்லை. ஆனால் தேவன் தன் ஊழியக்காரனிடம் அவள் காட்டின கருணையின் வெகுமதியாக ஒரு மகனை கொடுத்தார். அந்த குழந்தை வளர்ந்து அங்கும் இங்கும் ஓட முடிந்தபோது அவளுடைய குழந்தைத்தனமான பேச்சு வீட்டை மகிழ்ச்சியால் நிரப்பின போது அவளிடத்திலிருந்து அவன் எடுத்து கொள்ளப்பட்டான். தன் வியாகுலத்தை மனதில் வைத்தவாறு அதனை யாரிடமும் சொல்லாமல் தன் கணவர் விசாரித்த போதும் எல்லாம் சரிதான் என்று சொன்னாள். பின்னர் கர்மேல் பர்வதத்திற்கு ஒரு கழுதையில் விரைந்தபோது எதிரே வந்த எலிசாவின் வேலைக்காரன் இடமும் எல்லாம் சுகந்தான் என்று சொல்லி இறுதியாக தேவ மனுஷனிடம் தன் வியாகுலத்தை கூறினாள். இந்த ஆழ்ந்த தனிப்பட்ட நெருக்கடியை சூனேமியால் தேவனை தன் முதல் அடைக்கலமாக்கி இருந்தாள். உயிர்த்தெழுதலை பார்த்திராவிட்டாலும் மகன் மரித்த வேளையில் என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் என்கிற விசுவாசத்தால் எல்லாம் சுகதாம் என்று அவளால் கூற முடிந்தது. இறுதியில் அவள் விசுவாசத்திற்கான பலனை அடைந்தாள். தன் மகனை ஜீவனோடு பெற்றுக்கொள்கிறாள். ஒருவேளை நம் வாழ்வில் சோர்வுகள் இழப்புகள் நேரிடுமாயின் எல்லாம் சுகம்தான் என்று சொல்லக்கூடிய விசுவாசம் நம்மிடத்தில் காணப்படுவது அவசியமாய் இருக்கிறது. தேவ வார்த்தையால் சொல்லப்பட்டுள்ள வாக்குறுதிகளை பற்றி கொள்ளும் விசுவாசம், பரலோகம் கேட்கும் வரை கைவிட மறுக்கும் விசுவாசம் நம்மில் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். தொடர்ந்து மன்றாடுவோம். ஜெபம். எங்கள் தேவனே, நாங்கள் விசுவாசத்தில் பலப்பட உதவி செய்யும். ஆமேன்.